ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 3/1/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 19ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சதுர்த்தி, மேல் நோக்கு நாள், வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். அதாவது இன்னைக்கு மேற்கு திசையை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணக்கூடாது, உத்தியோகம் நிமித்தமாகவோ எதா இருந்தாலும். ஆனால் அதுக்காக நம்ம அப்படி இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, அசுப நிகழ்ச்சி, இல்லைன்னா உத்தியோகம் நிமித்தமாக வெளியூர் போகிற மாதிரி இருக்கும், இல்லை தொழில் வியாபாரம் நிமித்தமாக இன்னைக்கு நான் மேற்கு திசையே போகமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? போய்த்தான் ஆகணும். அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பரிகாரம். என்ன? வெல்லம், ஜாக்கரி கொஞ்சம் அப்படி ஒரு பிட்டு சாப்பிட்டாலே போகிறோம். அதுக்காக 1 கிலோ வெல்லம் சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. கரெக்டாக ஒரு பிட்டு எடுத்து ஆயில கொண்டு அப்படி கிளம்புங்க. உங்களோட பிரயாணம் சுகமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தனுசு லக்னம், இருப்பு 2 நாழிகை 5 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:31 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:44 மணி வரை திருத்தியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:58 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:15 மணி வரை வஜ்ரம், அதன் பின்பு சித்தி. கரணம் இன்று பிற்பகல் 1:57 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 12:58 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். அதேமாரி கண்டிப்பாக அனைத்து ராசி அன்பர்களும் புற்றுக்கோயில் போயிட்டு அம்மனை வழிபாடு பண்ணுங்கோ, நாகர் வழிபாடு பண்ணுங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை வந்து சேரும். அடுத்தபடியாக இன்னைக்கு சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. உங்களோட வருமானம்லாம் வளரும். இன்னைக்கு யாரை வழிபாடு பண்ணணும்? எம்பெருமான் விநாயக பெருமான். ஓம் கம் கணபதையே நமக. கண்டிப்பாக போயிட்டு பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க. இன்னைக்கு அருகம்புல் முடிஞ்சா ஒரு அர்ச்சனை, இல்லை ஒரு நெய் தீபம், உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க. ஆனால் கொஞ்சோண்டு அருகம்புல் போட்டாலே ரொம்ப குளிர்ந்து விடுவார் விநாயக பெருமான். அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையும். சரியா? அதேமாரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரகராகிய சுக்கிர பகவான் வழிபாடு சுருட்சத்தை அள்ளித்தரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு பகவான் வக்கிரகதியில், கடகராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னிராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன் மற்றும் புதன், கும்பராசியில் சுக்கிரன், சனி மற்றும் சந்திரன், மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். சாயந்தரத்துக்கு மேலே ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு நாள். காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் உண்டாகக்கூடிய ஒரு நாள். இந்த அற்புதமான ஒரு நாளை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். அது எந்த குடும்பத்தில் தான் இல்லை, அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு குடும்பத்தாருடன் சில வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் பரபரப்பான சூழ்நிலை அமையும். தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பான ஒரு மேன்மை உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக முன்னேற்றம் காண்பார்கள்.
அயல் நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் ஒரு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரலாம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதொருமை ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் பொறுப்பும் வந்து சேரும் நாள். சந்திர பகவான் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துல காலையில இருக்காரு. உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல எல்லாம் அருமையான ஒரு போக்கு. குடும்பத்துல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் சில உதவிகள் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும். மாலையில் ஒரு பொறுப்பு உங்களை தேடி வரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். அதேபோல் இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் கை கொடுப்பார்கள். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் உண்டாகும் நாள். காலையில அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் சந்திராசிரமம் தொடர்கிறது. சாயந்தரம் அவரே ராசி மாறி இந்த சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போனோம்னா ஒரு சில மனசுல நிம்மதி கிடைக்கும். ஹாடான்னு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும். ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கவனமா இருக்கணும் எடுக்கிற காரியங்கள்ல. சரியா? உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல இதெல்லாம் கொஞ்சம் போட்டிகள் பொறாமைகள் இதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் அப்படியே இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான முன்னேற்றம் தரும் நாளாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் உண்டாகும் நாள். காலையில சந்திர பகவான் களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கார். அற்புதமான ஒரு நாள். ஆனா சாயந்தரம் அவரே ராசி மாதிரி உங்க அஷ்டம ராசிக்கு வந்துடா. சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது கடகராசிக்கு அந்த அளவுக்கு பெருசா பாதகம் இருக்காதுன்னாலும் சில படிப்பினைகளை கொடுப்பார். அதனால கவனமா இருக்கணும். சரி, சாயந்தரம் வரைக்கும் ஜாலியா இருங்கோ. சரியா? இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமையில இன்னைக்கு ஜோரா இருக்கு. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும்.
இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்து போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் மனமகிழ்ச்சியும் உண்டாகும் நாள். காலையில பகிர்வுண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா பயணம் போறார். உங்களுக்கு ஆற்றலை அதிகமா கொடுப்பார். இன்னைக்கும் உங்களுக்கு பவர்ஃபுல்லான டே தான். அற்புதமா முன்னேற்றம் காண்பீர்கள். சாயந்தரம் அவரே ராசி மாதிரி உங்களோட களத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். மகிழ்ச்சி தாண்டவமாடும். குடும்பத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் இருக்கலாம். உத்தியோகத்தில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். நீங்கள் தனித்துவமாக திகழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அயல் நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில வச்சுக்கோங்க. உங்க சாப்பாட்டு அரிசி எடுத்து வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக. அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை அவங்கவுங்க மத சம்பிரதாயப்படி வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசல்ல ஓரமா வெளியில போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்றோம். உள்ளுக்குள்ள போட்டுறாதீங்க. அப்புறம் எறும்புகள் வீட்டுக்குள்ள வந்ததுன்னா அப்புறம் நான் திட்டு வாங்கணும். கரெக்டா? அதனால ஜோதிட குறிச்சிக்காக வெளியில கொண்டு போட்டுருங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சந்தோஷமும் மாலையில் ஆற்றலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். காலையில பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். சாயந்தரம் அவர் ராசி மாறி உங்களோட பகிர்வுண ரோகஸ்தானத்துக்கு வந்து வருவார். ஆற்றலை கொடுக்க போறார். இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷமா இருப்பீர்கள். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். ஆற்றல் அதிகரிக்கும். முயற்சிகள் பலிதமாகும். உத்வேகம் கூடும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் வேலை பளு கண்டிப்பாக குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் காத்திருக்கிறது. மூத்த வயதை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். ஆபீஸ் முடிஞ்சு உங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்டுருங்க. இல்லைன்னா பக்கத்துல யாருக்காவது கொடுத்துருங்க, குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதொருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் ஏற்படும் நாள். காலையில சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான். அவரே ராசி மாறி சாயந்திரம் கும்பராசிக்கு போயிடுறார். சனி பகவானோட இணைகிறார். இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். நீங்க எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். உத்தியோகத்தில் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். இந்த சம்பள அட்வான்ஸ் அது இதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு தொழில் வியாபாரமும் ஓரளவிற்கு ஆஸ் இட் இஸ் ஆஸ் யூஷுவல் போய்கிட்டு இருக்கும். ஒன்றும் பெரிய பாதகங்கள் இல்லை. குடும்பத்தில் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். குடும்பத்தினர் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும்.
அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியமும் மாலையில் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா சந்திர பகவான் உங்களோட தாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களோட முயற்சிகளை பலிதமாக்க போறார். அதே சமயம் அவர் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்துக்கு சாயந்தரம் வந்துடுறார். இப்ப எழுந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஆற்றலுடன் திகழ்வீர்கள். சக வியாபாரிகளின் ஆலோசனை உங்களுக்கு அற்புதமான ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக பணியாற்றுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு மனோதைரியம் மிகும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் 2 அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதொருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் தைரியமும் உண்டாகும் நாள். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அவர் ராசி மாறி உங்களுடைய சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். குரு பகவான் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட நினைக்கிறார். அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. நீங்க எடுக்கிற காரியங்கள் ஒரு வருமானத்தை கொண்டு வரும் அளவில் அமையும். உத்தியோகத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 8 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் உண்டாகும் நாள். காலையில சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்தாலும் சில நேரங்களில் சில அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவை சாயந்தரம் சந்திர பகவான் மாற்றத்தால் உங்களுக்கு ஆதாயமாக பிரவேசிக்கும். அற்புதம். இன்னைக்கு அலைச்சல் இருந்தாலும் அது வீண் அலைச்சல் இல்லை, ஆதாயமான அலைச்சல். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறிய அளவில் மனக்குழப்பத்திற்கு ஆளாகலாம். கவனம் அவசியம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்வார்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு அலைச்சல்கள் மிக அதிகமாக இருக்கலாம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி
ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதொருமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். காலையில அயனசயன பகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உற்சாகத்தை கொடுப்பார், செலவுகளையும் கொடுப்பார். அதே சமயம் மனமகிழ்ச்சியும் கொடுப்பார். சாயந்தரம் அந்த சந்திர பகவான் ராசி மாறி உங்க ஜென்மராசிக்கு வந்துடுறார், சனீஸ்வர பகவானோட இணைகிறார். அதனால இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷம் இருக்கும். சந்தோஷத்தை சந்தோஷமா அற்புதமா எடுத்துக்கோங்க, சரியா? அதே மாதிரி உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும், புதிய முதலீடுகளை புகுத்த வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றமான தகவல் ஒன்று கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகளை மேற்கொள்வார்கள். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதொருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் உண்டாகும் நாள். 50-50 புரியுதா? இன்னைக்கு காலையில ஒரு வருமானம் வரும். 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றால் கண்டிப்பாக ஒரு வருமானம் வந்து சேரும். அதே சமயம் அவர் ராசி மாறி சாயந்தரம் உங்களுடைய விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்கு போய் சனீஸ்வர பகவானோடு இணைகிறார். செலவுகள் அதிகரிக்கும். அதனால வரவு 8 செலவு 10 எடுத்துக்கப்படாது, புரியுதா? வரவு 8 அப்படின்னா செலவு அதுக்குள்ள பண்ணணும். பண்ணிட்டு கொஞ்சமாவது சேமிக்க பார்க்கணும். இல்லையா பரவாயில்ல, வரவு 8 செலவு 8 வச்சுக்கோங்க, சரியா? அடுத்தபடியா இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். எத்தனை காலம்தான் கஷ்டப்படுறது சொல்லுங்க? இன்னைக்கு ஒரு நாள் நல்ல நாள், அற்புதமா எடுத்துக்கோங்க. உத்தியோகத்துல முன்னேற்றம், நீங்க எதிர்பார்க்கிற சலுகைகள், தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக உள்ளது. அதேபோல் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். சிலருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.